அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி, அதாவது 17/4/2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இந்த அற்புதமான நாளில் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, இது பழசு. ஓகேங்களா? புதன் கிடைச்சாலும் சரி, பொன் கிடைக்காது அப்படிங்கிறது இப்போ புதுசு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தினாக்க ரேட் ஏறி போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை விடுவோம். நமக்கு அந்த தங்கம் வேண்டாம், நமக்கு பொன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இருக்கார். அதாவது நவ கிரகங்கள்லேயே வந்து பார்த்தினாக்க ரொம்பவே வந்துட்டு சூடான கிரகம்னு சொல்லலாம் இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவானுக்கு உரிய நாள் இந்த நாள் தான். இந்த நாளில் நீங்கள் புதன் பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாமல், ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, திக்கு தெரியாமல் நிற்கிற மாதிரி இருக்கு மேடம், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, யாரையும் புரிஞ்சிக்க முடியல, நிறைய சூழ்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா புதன்கிழமைகளில் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். அது இருக்கட்டும், இன்னைக்கு இன்னும் ஸ்பெஷலான ஒரு நாள். என்ன நாளுங்க? ராம நவமி. அனைவருக்கும் ராம நவமியோடைய வாழ்த்துக்கள்ங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தினாக்கா பெருசாக தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம வந்து பெருமாள் சுவாமியை கும்பிடுவோம். ராம பகவானுடைய அவதாரத்தை வந்து பெருசாக நம்ம இந்த சைடு கும்பிடுறதில்லை. ஏன்னா நமக்கு வந்து பெருமாளுடைய அவதாரத்தை வழிபாடு செய்கிறதுனால. ஆனால் இந்த நாள் வந்து பார்த்தினாக்கா ராமபிரானுடைய பிறந்த நாள். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நார்த் இண்டியன்ஸ் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ராம நவமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போது கட்டியிருக்காங்க இல்லையா, ரொம்பவே இப்போ சமீப காலமாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குழந்தை ராமருக்கு இந்த ராம நவமியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாளில் என்ன மேடம் ஸ்பெஷல், கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாள் வந்து ராம நவமி, அதாவது ராமபிரானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால எல்லாரும் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலும் சரி, இல்லை அவருடைய துதியை பாடினாலும் சரி, ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா, ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா, ஜகத்தினில் ஆனும் ஜெயத்திடவே அகத்தினில் எனக்கு திறன் தருவாய், ஜகத்தினில் ஆனும் ஜெயத்திடவே அகத்தினில் எனக்கு திறன் தருவாய், ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா. வேஷங்கள் நிறைந்த உலகினிலே நான் உண்மையை உணர தவறிவிட்டேன், வேஷங்கள் நிறைந்த உலகினிலே நான் உண்மையை உணர தவறிவிட்டேன், ஆசைகள் நிறைந்த மனதினிலே உன் நாமத்தை உச்சரிக்க மறந்துவிட்டேன், ஆசைகள் நிறைந்த மனதினிலே உன் நாமத்தை உச்சரிக்க மறந்துவிட்டேன், ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா. ஆசைகளை அடக்கி தேவைகளை குறைத்து நிறைவுடன் நானும் வாழ்ந்திடவே, ஆசைகளை அடக்கி தேவைகளை குறைத்து நிறைவுடன் நானும் வாழ்ந்திடவே, வேஷங்களை அறிந்து உண்மைதனை உணர்ந்து திருக்கடல் நானும் சேர்ந்திடணும், ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா. பாவங்கள் நிறைந்த கைகளினால் உன்னை வணங்கி நிற்கிறோம் ஏற்றிடுவாய், பாவங்கள் நிறைந்த கைகளினால் உன்னை வணங்கி நிற்கிறோம் ஏற்றிடுவாய், லீலைகள் புரிந்திட்ட மாலவனே எங்கள் பாவங்கள் போக்கிட அருள் தருவாய், லீலைகள் புரிந்திட்ட மாலவனே எங்கள் பாவங்கள் போக்கிட அருள் தருவாய், வேதங்களை கொடுத்து வேள்விகளை ஏற்று ஆபத்தில் காத்திடும் ஹரிஹரனே உன் திருவடி நாங்கள் அடைந்திடணும், ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெயம் கொடு எனக்கு ரகுராமா. இப்படி அவருடைய நாமத்தை நீங்கள் துதியாக பாடினாலும் சரிங்க, அற்புதமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் ஒரு பொலிவும் நிச்சயமாக கிடைக்குங்க. ஒரு
தெளிவு இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். ஒரு அமைதி இருந்தாவே போதும். அதாவது எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளை இருந்தாலும் அதை வந்து ஆழமாக சிந்திச்சு அதுக்கான தீர்வை கண்டுடுவீங்க, சந்தோஷத்தை தக்க வச்சுப்பீங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளை இப்படி பயன்படுத்திக்கோங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்த நாளாக தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அந்த வகையில் ராமபிரானுடைய பிறந்த நாளான இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் சரி, அது நிச்சயமாக வெற்றில தாங்க முடியும். உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமான பலன்களையே அந்த உங்களுடைய முயற்சி கொடுக்கும். வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு வேலை தேடி போகிறதாலும் சரி, எல்லா விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள். புதுசாக வந்துட்டு நிலம் வாங்குங்க, வீடு வாங்க, புதுசாக வேலை தேடி போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேங்க, ஏதாவது செக்கப் காண்டி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், அதாவது நல்ல விஷயங்களை தொடங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரம் காலம் எதுவும் பார்க்க வேணாம். புதன்கிழமை அப்படிங்கிறது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது ப்ளஸ் ராமபிரானுடைய பிறந்த நாள், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேடம் ராமபிரான் சொல்கிறீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ராமபிரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமன் லக்ஷ்மணன் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அற்புதமான கடவுள் தான். ராமபிரானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டி வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தான். அவருக்கு சேவை செஞ்சவர் தான் நம்மளுடைய அனுமன். இப்படி பல நினைவுகள் நமக்கு வந்தாலும் இந்த நாள் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தானே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். நீங்களும் 4 பேருக்கு சொல்லுவீங்க இல்லையா இந்த நாளுடைய அற்புதத்தை. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, இன்றைக்கி வந்து இந்த நாள் இப்படி இருக்குது, ஓகே நம்ம வந்து வழங்கிடலாம், நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்களுடைய அற்புதத்தை சொல்லுங்கள், கடவுளுடைய வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள். கடவுளுடைய அற்புதத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கும் சரி, உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி நன்மைகள் அதிகரிக்குங்க. எப்படி வந்து சந்தோஷத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போக வந்துட்டு அது நிறைய ஜாஸ்தி ஆகுமோ அந்த மாதிரி தாங்க பக்தியும் சரி. அதே மாதிரி தான், உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, பக்தியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரப்புங்க. மேடம் என்ன மேடம் ஓவராக வந்துட்டு சாமின்னு சொல்லிட்டுருங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் இருக்கக்கூடிய தூய்மையான அன்போடு நீங்கள் செய்கிறப்போ அதுக்கான பலன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? கடவுளே உங்களுக்கு கைப்பிடிச்சிக்கிட்டு கூட வருவார். ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பார். நம்பிக்கையே இல்லாத அந்த மனுஷங்களை வந்து நம்ம நம்பி அவங்கள இது பண்ணிவிட்டு நம்ம காசு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள நம்பி நிறைய விஷயங்களில் இறங்கி நம்ம பாசம் வச்சு எவ்வளவோ ஏமாற்றங்கள் நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அதை செஞ்சு ஏன் நம்ம கஷ்டப்படுவான? கடவுளை வழிபாடு செய்வோம், நம்மளுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம உழைப்பை போடுவோம், குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுப்போம், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நம்மளுடைய வழியில் நம்ம போகிறப்போ எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வரும், ஆனால் நிலைக்காது. புரியுதுங்களா? சந்தோஷமாக இந்த நாளை தொடங்க. ஜெய் ஸ்ரீராம். புரியுதுங்களா? சரிங்க, இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா? காலபுருஷ தத்துவத்தின் 5வது ராசி சிம்ம ராசி. சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால என்னவோ தெரியல, இவங்க எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா, மேடம் என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா தீ மாதிரி எரிஞ்சிட்ருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மற்றவங்க செஞ்ச துரோகத்தையும் இவங்களால வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஜீரணிக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே இவங்களுக்குன்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க. நம்ம இவ்வளோ கரெக்டாக இருக்கோம், அவன் ஏன் அப்படி நமக்கு செஞ்சான்? புரியுதுங்களா? இவங்க வந்து கொடுக்கல் வாங்கலில் வந்து கூட பணங்காசு விஷயத்தில் விட்டுடுவாங்க. ஆனால் நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதே நேர்மையை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. இதனாலேயே நிறைய பகையை வந்து சம்பாரித்து வச்சுருப்பீங்க. இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே? இது வந்து வெளியில் தான் அப்படின்லாம் நினைக்காதீங்க, குடும்பத்துலேயும் அப்படி தான் இருக்கும். இதுனா இது இப்படி தான் நடக்கணும், நீ இப்படி தான் வாழணும். தனக்குன்னு ஒரு கோடு போடுறது மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்துக்குமே ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. ஸோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த புதன்கிழமையில் நவகிரகங்களுடைய அனுகிரகத்தினால எந்த மாதிரியான பலன் இருக்கு பார்த்துடலாங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. இப்போ தான் நான் சொன்னேன், உங்களை மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எந்த ஒரு தப்பு தண்டா செய்யக்கூடாது,
அந்த மாதிரி எதிர்பார்க்கறதுனாலவே உங்கள் குடும்பத்திலேயே எதிரிகள் ஜாஸ்தி. ஏன் எதிரின்னு சொல்கிறேன் மேடம், எங்கள் வீட்டு ஆளுங்களை போய் நீங்கள் அப்படி சொல்லாமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, புரியுதுங்களா? இப்போது ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும், குடும்பத்துடைய நலன்காக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வரதை ஏன் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன இப்படி செஞ்சாதான் என்னவா அப்படின்னு அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்க இப்போ செய்யக்கூடிய விஷயம் பின்னாடி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே? குடும்பத்துடைய சூழ்நிலை இப்படி தானே இருக்குது, இப்படி தானே போயிட்டுருக்கு. அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்துட்டு எப்பவுமே கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவங்களால வந்துட்டு அதை ஏற்றுக்க முடியாது. சும்மா வந்து வெறப்பா நிற்காத அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடங்களில் நீங்கள் விமர்சனம் வாங்கியிருப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையா இருக்கட்டும், நண்பர்கள் வட்டத்திலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நாளில் குடும்பத்தில் கொஞ்சம் அரசல் புரசல் இருக்க தான் செய்யும். தயவு செய்து அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களுடைய பேச்சுக்களில் பொறுமையை கடைப்பிடிப்பது பகைமையை தவிர்க்கும். இதுதான் வந்து இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பொறுமையாக இருங்க, அனுசரித்து நடந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலை போகிற விஷயம் எதுவும் நடந்துட போகிறதில்ல. உங்களுடைய கட்டுக்குள்ளே தான் எல்லா விஷயமும் இருக்கும், பயப்படாதீங்க. அடுத்ததாக பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த செலவு வந்து செய்யலாமா வேண்டாம், அது உங்களுக்காக நீங்கள் எப்பவும் செலவு செஞ்சுக்க மாட்டீங்க. பட் வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க, இல்லை உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் கேட்குறாங்க, இந்த மாதிரி அனாவசியமான செலவுகள் இந்த நாளில் உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி வரும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இருங்க. ஏன்னா இந்த பயனற்ற செலவுகளால் கையிருப்பு குறையும். அடுத்த உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடன் இருப்பவர்கள் மேலே கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. அவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இவங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பு, இல்லை இவங்களால நம்முடைய பெயருக்கோ புகழுக்கோ ஏதாவது பாதிப்பு வருதா, இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க என்னதான் நண்பனாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க. முக்கியமாக பணிகளில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எவ்வளோ சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய இடையூறு இல்லாமல் வேலை பாருங்கள். அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான வியூகங்களில் சில குழப்பங்கள் உண்டாகும். நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, வியாபாரத்தை வந்து இன்றைக்கி இப்படி தான் பண்ணணும், இன்றைக்கி முதலீடு போடலாம், இன்றைக்கி போய் இந்த மாதிரி சரக்கு எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி உங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு திட்டமிடுதலை வச்சுருப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வியூகத்தில் சில குழப்பங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளே ஒன்று நினச்சிட்டு போவோம், இப்போது ஒரு ஷாப்பிங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளை வாங்கலான்ட்டு நினச்சிக்கிட்டே போவோம். அங்கே போய் பார்த்தோம்னாக்கா அந்த பொருள் வந்துட்டு வாங்குறத விட்டு நம்ம தேவையில்லாத நிறைய வாங்கிட்டு கடைசியில் அந்த பொருள் வாங்க போன பொருளையே நம்ம வாங்காமல் கூட வந்திருப்போம். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினச்ச ஒரு விஷயத்த வியாபாரத்தில் இன்றைக்கி நாளில் வந்துட்டு உங்களால் செய்ய முடியாத ஒரு குழப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுங்க. என்னடா வாழ்க்கை இது, வேலையாவது ஒன்றாவது, பேசாமல் வேலையை விட்டுட்டு போயிடலாமா, சொந்தமாக தொழில் செய்யலாமா, இல்லை வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா, இல்லை ஒரு 4 நாள் லீவ் போட்டு எங்கேயாச்சும் போகலாமா, இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சோர்வு தட்டுப்படும். ஸோ அந்த தடைகளை தாண்டி இருந்தீங்கனாக்கா ரொம்பவே நல்லது. அந்த சோர்வு வந்துட்டு சுகமாக இருக்க ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய சிக்கல்கள் பணியிடங்களில் வரும். அதுக்கு தான் சுற்றியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய மேல் அதிகாரியை உங்களுடைய திறமைகள் மேலே ரொம்பவே பொறாமல் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே? ஸோ சுற்றி இருக்கக்கூடியவங்களால் நிறைய கண் திருஷ்டிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நீங்கள் எப்பவுமே கவனமாக இருக்கணும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீ புகழுடைய உச்சத்துக்கு போக போக உன்னுடைய தரம் ஏற ஏற நீ ரொம்பவே கவனமாக இருக்கணும். தலைகணமாக இருக்கக்கூடாது, தலை குனிஞ்சு கீழே யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீ பார்க்கணும். ஏன்னா உயிரை போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னுடைய பாதத்தை நீ பார்க்க மாட்டேன், ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்காக அவங்க குழி பறிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ரம்பம் வச்சு அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த விதத்தில் தான் உங்களுடைய உயர்வுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைகளை கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை தருங்க. காரிய அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக நடந்துக்கோங்க. உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையோட ஆலோசனை வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குங்க, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக உங்களுடைய தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நான் வந்து நிறைய வீடியோ பதிவுகளை சொல்லியிருக்கேன்.
இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு இவங்களுக்கு ஈடுபடுதாங்க. இந்த சொந்தங்கிட்ட உறவு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த சொந்தங்கள் தவிப்பாங்க, அந்த சொந்தங்கிட்ட உறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சொந்தங்கள் வந்து சண்டைக்கு வருவாங்க. இப்படி ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தலை உருண்டுகிட்டு தான் இருக்கும். அதுவும் அப்பா அம்மா கிட்டேயும் நீங்கள் வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சு தான் இருப்பீங்க. உங்கள் அப்பாவுடைய சொந்தத்துக்கிட்ட மட்டும் தான் உறவாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும், உங்கள் அம்மாவை சொந்தத்துக்கிட்ட தான் நீ வந்துட்டு கொடுக்கல் வாங்கல் வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் இருப்பாங்க. அப்பா உதவியாக இருக்கிறப்போ அம்மா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அம்மா சைடு உதவியாக இருக்கிறப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு எப்போவுமே காணப்படும் தான். ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே வந்து அக்கறை வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க. முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னாக்கா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கை ஓங்க உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு, அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எச்சரிக்கை தான் கொடுத்துட்ருக்கு. அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய கனிவான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சூரிய பகவான் மற்றவங்க எல்லாரையும் எரிச்சு தள்ளிட்டுருக்காரு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூடு ஏற்றி தான் விட்டுருப்பாரு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க. வாடிக்கையாளர்களை மட்டும் இல்லை, பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களா உங்களுடைய நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தேனை தடவிக்கிட்டோடு பேசுங்க, தப்பே கிடையாது. தேன் சொட்ட சொட்ட பேசுங்க, கனிவாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யானை இழைச்சிச்சு அப்படின்னாக்கா எறும்பு கொண்டாட்டமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பொறுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சோதனை கொடுப்பாங்க, கோவப்படுத்துவாங்க. என்னடா இது அநியாயமாக பேசுகிறாங்க, நான் பொறுமையாக இருக்கணும், அநியாயமாக நடந்துக்கிறாங்க, நான் பொறுமையாக இருக்கணும். என்ன மேடம் இது அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருந்தீங்க அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு விளையக்கூடிய நல்ல பலன்களால் நீங்கள் வந்து உணர்வீங்க. நல்ல வேலைப்பா அன்றைக்கி நான் பேசியிருந்தால் மொத்தமாக சொதப்பியிருக்கும். நல்ல வேலை அன்றைக்கி நான் அவனை அடிக்கலை, இல்லாட்டி அவங்க இறகம் ஏன் தலையில் வடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய அமைதியும் உங்களுடைய அற்புதமான கனிவான பேச்சும் அவங்களே வந்துட்டு காண்டாயிடும். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை காண்டு ஏற்றுறன்னே நீங்கள் இருக்கக்கூடிய அமைதியை பார்த்துட்டு இவங்கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். இவனடா இது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட போய் பேசணும். அவன் எவ்வளோ கோவப்படுவான், இவ்வளோ அமைதியாக இருக்கான்டா, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு அவனே வந்து பார்த்தினாக்கா புலம்பி தள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொறுமை உலகத்தை விட பெருசாக இருக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்லணுனாக்கா பொறுமை எருமையோட பெருசுங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொறுமை எருமை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மேடம் ராமநவமி அதுமா நீங்கள் இப்படி பொறுமை எருமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தவறாக நினைக்கணும். சும்மா ஒரு சின்ன காமெடி பண்ணணுன்னு ட்ரை பண்ணேன், ஏதோ சொதப்பிருக்குன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. சரிங்க. ஸோ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும், உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிக்கலான வேலைகளை எல்லாம் முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. பெட்டிக்கடை வியாபாரிகள் முதலுக்கேற்ற லாபத்தை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வதால் மகிழ்ச்சியோடும் இருப்பீங்க. நீங்கள் அனுசரணையாக இருந்தால் போதும். அடுத்ததாக நண்பர்களுடன் உற்சாகமான பயணம் மேற்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நாள் ரொம்பவே அற்புதமான நாளாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய வாயை மட்டும் ஜிப்பு போட்டு மூடிட்டா போதும். மேடம் அப்புறம் எப்படி மேடம் என்னோடய பொழப்பு ஓடும், நான் எப்படி மேடம் பேசாமல் இருக்கிறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னாக்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், கோவப்படாதீங்க. ஜிப்பு போட்டு மூடுறது கிடையாது. மற்றவங்க பேசினாலையும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 2 செகண்ட் யோசிங்க. அதாவது உங்கள் வாயில் ஒரு வார்த்தை வெளியே வருது அப்படின்னாக்க அந்த வார்த்தைக்கு முன்னாடி அந்த வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 2 டைம் பேசியிருக்கணும். ஸோ அந்த வார்த்தை நான் இவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னாக்க அதனால என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாயை ஏன்டா என் வாயை பிடுங்குற, தேவையில்லாத வாங்கி கட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாயை வந்து பிடுங்குவாங்க. ஸோ பொறுமையாக இருங்க போதும். வேறு ஒரு குத்தம் குறையும் இல்லை. இந்த நாள் அற்புதமாக இருக்குது. ராம நவமி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அமைதியான நாளாக இருக்கும். வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். ஓகே, சரி. ராமபிரான வழிபாடு செய்கிறோம். இந்த நாளை அற்புதமாக, அதாவது அவருடைய பர்த்டேவை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். எப்படி? அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. ராமபிரான் பெருமாள் எல்லாமே ஒன்று தானே இல்லையா? அட என்னம்மா நீ ரொம்ப பேசுகிற, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசு அப்படின்னா ஸோ
முடிச்சுக்கலாம். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. இந்த நாளில் ஆரஞ்சு நிற ஆடைகளை பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டம் உண்டாகும். இதை தொடர்ந்து நட்சத்திர பலன் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் குடும்பத்தார்கிட்ட அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே சிறப்பு. இன்னும் சிறப்பாக சொன்னாக்கா இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா பிற்பகலுக்கு மேலே அந்த விஷயத்தை செய்யுங்க, நிச்சயமாக உடனடியாக பலன் கிடைக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான பலனை தரும். அடுத்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாளில் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது ரொம்பவே சிறப்பு. இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வழக்கமான செயல்பாடுகள்லையும் ஆதாயம் உண்டுங்க. தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் அலைச்சலும் செலவும் அதிகரித்தாலும் சரி, இழுபறியாக இருந்த விஷயத்தை கூட இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளால் வெற்றி காண்பீங்க. இதை தாண்டி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் சிலருக்கு சில சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உற்றார் உறவினர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. மேலும் ஒரே வரியில் சொன்னாக்க இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குனாக்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள், பக்தி நிறைந்த நாளாகவும் வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ராமபிரானுக்கு பிறந்த நாள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்மளுடைய பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு எப்படி போயிட்டு நம்ம வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி தாங்க இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும். நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். முக்கியமாக ஜெயம் அப்படின்னா என்னங்க? வெற்றி. ராமபிரான வழிபாடு செய்யுங்க, வெற்றிகளை உங்கள் வசமாக்கி கொள்ளுங்கள். நன்றி.